மரித்த பிறகும் ஊழியம் செய்கிறார் பாருங்கள்ல. மரித்த பிறகும், உயிராக இருக்கும் போதும் ஊழியம் செய்கிறாரு. இயேசு கிறிஸ்து மரித்த பிறகும் 3 நாள் அந்த ஆவிகளுக்கு, நோவா காலத்தில் உள்ள ஆவிகளுக்கு போய் பிரசங்கிக்கிறாரு. உயிர்த்தெழுந்த பிறகும் நமக்குள்ளே இருந்து ஊழியம் செய்கிறாரு. நமக்காக பரிந்து பேசுகிறாரு. இப்படிப்பட்ட ஒரு நல்ல தெய்வத்தை தயவுசெய்து விட்டுறாதீங்க, தயவுசெய்து விட்டுறாதீங்க. நல்ல தெய்வம். சில கிறிஸ்தவர்களை பார்த்து, சில கிறிஸ்தவர்களுடைய காரியங்களை பார்த்து இயேசுவை மறுதலிச்சிடாதீங்க, இயேசுவை விட்டுறாதீங்க. தெய்வ மக்களே, என் அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசு ரொம்ப நல்லவருங்க. இயேசு ரொம்ப நல்லவர். அவரை நான் ருசிக்கிறதுனால எனக்கு தெரியுது. நான் ஒரு கிறிஸ்தவர்களையோ பாதிரியார்களையோ பாஸ்டர்களையோ நான் பார்க்கறது இல்லை. அவங்கள பார்க்காதீங்க, கிறிஸ்துவை பாருங்க, கிறிஸ்துவை பாருங்க. கிறிஸ்து ரொம்ப நல்லவர். எனக்கு பிரியமான தேவ ஜனமே, கிறிஸ்தவர்களே, சாட்சியாக வாழுங்க. உங்களுக்கு இருக்கிறது போதும் என்று எண்ணுங்கள். போதும். ஊழியர்களே, அதிகமாக ஆசைப்படாதீங்க. அதிகமாக மக்கள்கிட்ட காணிக்கைன்னு கேட்டு பண ஆசை எல்லாம் தீமைக்கும் வேறாக மாறுதில்ல. ஏன் அநேகர் ஊழியர்கள் விழுந்து போகிறாங்க? சாட்சி இல்லாத ஜீவியம் இயேசுனுடைய நாமம் தூஷிக்கப்படுது. இருக்கிறது போதும்னு சொல்லி ஊழியம் செய்யுங்க. இருக்கிறதுலையே செய்யுங்க. போதும். இலவசமாக செய்யுங்க. பணம் இருந்தால் தான் அந்த ஊழியம், பணம் இருந்தால் தான் அதெல்லாம் இல்லைங்க. கர்த்தர் உங்களை வாழ வைப்பார்.